நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026 கழிவு மேலாண்மை. பழந்தமிழர் கழிவு மேலாண்மையில் சிறந்து விளங்கினார்கள். எந்த குப்பையும் வீணாக்காமல் 100 விழுக்காடு மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தினார்கள். அம்முறையை நாம் தமிழர் அரசு மீட்டெடுக்கும். ஜப்பானிய குடிமக்கள் தங்கள் வீட்டு பயன்பாட்டு கழிவுகளை பல்வேறு பிரிவுகளாக பிரிக்க பயிற்சி பெற்றவர்கள். பொதுவாக இவை எரிக்கக்கூடியவை, எரிக்க முடியாதவை, கலப்பு நெகிழிகள், பெட்குடுவைகள், கண்ணாடி மற்றும் குறிப்பிட்ட வகை காகிதங்கள் என பிரிக்கப்படுகின்றன. சில நகராட்சிகள் குடிமக்கள் தங்கள் குப்பைகளை 30க்கும் மேற்பட்ட வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்க வேண்டியது கட்டாயமாகும். குப்பைகள் வெளிப்படையான நகராட்சி பைகளில் வைக்கப்பட்டு வாரத்தின் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே சேகரிப்பு மையங்களில் ஒப்படைக்கப்பட வேண்டும். சரியாக பிரிக்கப்படாத குப்பைகளை சேகரிப்பாளர்கள் நிராகரிப்பதோடு எச்சரிக்கையை அச்சு ஒட்டி அங்கே விட்டு செல்வார்கள். இது மக்களிடையே வலுவான சமூக பொறுப்புணர்வை ஒழுக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. தென்கொரியா மக்கக்கூடிய மற்றும் உணவு கழிவுகளை தரம் பிரிப்பதில் தென்கொரியா உயர் தொழில்நுட்ப தொட்டிகளுடன் கூடிய கட்டாய உணவு கழிவு மறுசுழற்சி முறையை பயன்படுத்துகிறது. குடிமக்கள் இதற்கென குறிப்பிட்ட மக்கும் பைகளை வாங்க வேண்டும் அல்லது வானிலை அடையாள அட்டைகளை பயன்படுத்தி தானியங்கி தொட்டிகளில் தங்கள் உணவு கழிவுகளின் எடையை பார்த்து எடையை பதிவு செய்ய வேண்டும். தாங்கள் கொட்டும் உணவின் எடைக்கு ஏற்ப பணம் செலுத்த வேண்டும் என்பதால் மக்கள் உணவை வீணாக்குவதை குறைப்பதோடு சரியாக பிரிக்கவும் தூண்டப்படுகிறார்கள். இதன் மூலம் தென்கொரியா தனது உணவு கழிவு மறு சுழற்சியை 100 விழுக்காடாக உயர்த்தியுள்ளது. ஜப்பான் மற்றும் தென்கொரியாவின் இத்தகைய உலகதரம் வாய்ந்த தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி தமிழ்நாட்டின் கழிவு மேலாண்மையை நாம் தமிழர் அரசு மேம்படுத்தும். கழிவு மேலாண்மையில் தனிநபர் மற்றும் சமூக பங்கு. மக்கும் குப்பை, மக்கா குப்பை, மின்னணு குப்பை மற்றும் மருத்துவ கழிவுகள் என்று தரம் பிரித்து அரசிடம் வழங்க வேண்டும். வீடுகளில் உரக்குழி மற்றும் மழைநீர் கட்டுமானம் அமைத்தல் வேண்டும். பொது தளங்களில் தூய்மையை பேணுதல் வேண்டும். வாழும் பகுதியை பசுமையாக வைத்திருத்தல் வேண்டும். மறுபயன்பாட்டிற்கும் மறுசுழற்சிக்கும் பொருட்களினை முறையாக கையளித்தல் வேண்டும். பொருட்களை பழுது நீக்கி மீண்டும் பயன்படுத்தும் முறையை கடைபிடிக்க வேண்டும். சுழற்சி பூங்கா. நடைமுறையில் உள்ள திடக்கழிவு மேலாண்மை நெறிகள் 2016 கழிவுகளை கையாளுதல் மற்றும் அகற்றுதலிலேயே கவனம் செலுத்துகின்றது. நாம் தமிழர் அரசு குப்பைகளை ஒரு பொருளாதார மூலமாக மாற்றுகிறது. நெகிழி கழிவுகளை அரசிடம் ஒப்படைக்கும் மக்களுக்கு பயண சலுகை அட்டைகள் போன்றவை வழங்கி ஊக்குவிக்கப்படும். இதன் மூலம் கழிவு மேலாண்மை ஒரு கடமையாக மட்டுமல்லாமல் பொதுமக்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்யும். தற்போதைய நடைமுறையில் குப்பைகளை ஓரிடத்தில் குவித்து எரிப்பது அல்லது நிலத்தில் புதைப்பது போன்ற சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் முறைகளுக்கு அதிக முன்னுரிமை தரப்படுகிறது. நாம் தமிழர் அரசின் சுழற்சி பூங்கா மற்றும் தொழிற்துறை ஒருங்கிணைப்பு சிறந்த மாற்றாக விளங்கும். இதில் ஒரு தொழிற்சாலையின் கழிவு மற்றொரு தொழிற்சாலையின் மூலப்பொருளாக மாற்றப்பட்டு கழிவுகளற்ற இலக்கு எட்டப்படும். கழிவிலிருந்து மின்சாரம், இயற்கை எரிகாற்று மற்றும் வேளாண்மைக்கான உயர்தர இயற்கை உரங்களை உருவாக்குவதன் மூலம் இத்திட்டம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு வேலை வாய்ப்பையும் தற்சார்பு பொருளாதாரத்தையும் உருவாக்குவதில் தற்போதைய விதிகளை விட முன்னோக்கி அமையும். திடக்கழிவு மேலாண்மை. கழிவுகள் உருவாகும் இடங்களான வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களிலேயே அவற்றை தரம் பிரிப்பது ஒட்டுமொத்த கழிவு மேலாண்மையின் தொடக்க புள்ளியாகும். மக்கும் குப்பை, மக்கா குப்பை மற்றும் மின்னணு கேடு தரவல்ல குப்பைகள் என தனித்தனியாக பிரித்து சேமிப்பது கட்டாயமாக்கப்படும். இவ்வாறு பிரிப்பதன் மூலம் கழிவுகள் ஒன்றோடொன்று கலந்து மாசுபடுவது தவிர்க்கப்படுகிறது. இது மறுசுழற்சி மற்றும் மரமாக்கல் போன்ற அடுத்த கட்ட செயல்பாடுகளை எளிதாக்கிடும். நகராட்சி நிர்வாகம் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தரம் பிரிக்கப்பட்ட கழிவுகளை சேகரிக்கும். இதில் தற்போதைய முறைசாரார் தொழிலாளர்கள் மற்றும் உதவிக்குழுக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு அடையாள அட்டைகள் வழங்கப்படும். வட்டம் வாரியாக இவர்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் உள்ளூர் அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். திடக்கழிவு மேலாண்மை பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை, ஒளிரும் மேலாடை, கையுறைகள், மலையாடைகள், முறையான காலணிகள் மற்றும் முகக்கவசங்கள் உள்ளிட்ட தனிமாந்தர் பாதுகாப்பு கருவிகள் வழங்கப்படும். சேகரிக்கப்பட்ட கழிவுகள் சிதறாமலும் முடை நாற்றம் வீசாமலும் இருக்க மூடப்பட்ட மற்றும் மேம்பட்ட அடுக்குகள் அறைகள் கொண்ட ஊர்திகள் கொண்டு செல்லப்படும். கழிவுகளை ஓரிடத்தில் குவித்து வைப்பதற்கு மாற்றாக அந்தந்த வட்டம் அல்லது மண்டல அளவிலேயே தூய்மையாக்கும் பரவலாக்கப்பட்ட முறை பின்பற்றப்படும். காய்கறி மற்றும் உணவு கழிவுகளை உள்ளூர் சந்தைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலே உரமாக்கவும் உயிர் மீத்தேனாக்கம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும். பல ஆண்டுகளாக கொட்டி வைக்கப்பட்டுள்ள பழைய குப்பை மேடுகளை அறிவியல் முறையில் அகற்ற உயிரியல் கழிவு மீட்பு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். இம்முறையில் பழைய குப்பைகளை அழித்தெடுத்து அவற்றிலுள்ள மக்கும் பொருட்கள், நெகிழி, மண் மற்றும் கற்களை தனித்தனியாக பிரிப்பதன் வழியே நிலம் மீட்கப்படுகிறது. மக்கும் கழிவுகளிலிருந்து காற்றற்ற செரிப்பு மூல மின்சாரமும் இயற்கை உரவும் உருவாக்கலாம். மறுசுழற்சி செய்ய முடியாத ஆனால் எரியக்கூடிய கழிவுகளை பயிஞ்சுதை ஆலைகளுக்கு எரிபொருளாக வழங்கலாம். ஒரு தொழிற்சாலையில் கழிவை மற்றொரு தொழிற்சாலைக்கு மூலப்பொருளாக மாற்றி கழிவுகளை இல்லாத ஒரு பொருளாதார சுழற்சியை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். சேகரிக்கப்பட்ட மக்கா கழிவுகளான நெகிழி, மாலை, கண்ணாடி போன்றவை தரம் பிரிக்கப்பட்டு முறையாக மறுசுழற்சிக்கு
உட்படுத்தப்படும். மேலும் மதிப்பு கூட்டப்பட்ட சுழற்சி, கீழ்நிலை செயலாக்கம் போன்ற முறைகள் மூலம் பிற பயன்பாட்டிற்கு பொருட்களாகவும் மாற்றப்படும். மின் கழிவுகள். மின்னணு கழிவுகள் அவற்றின் கேடு தரவல்ல மற்றும் மதிப்புமிக்க பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படும். இதற்காக முறையான சேகரிப்பு மற்றும் உருவாக்குவோரின் திரும்ப பெறும் அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டு சேகரிக்கப்பட்ட பொருட்கள் தரம் பிரிக்கப்பட்டு அவற்றின் பாகங்கள் அறிவியல் முறையில் பிரித்தெடுக்கப்படும். இயந்திர மற்றும் வேதியியல் முறைகளை பயன்படுத்தி தங்கம், செம்பு போன்ற மதிப்புமிக்க மாலைகள் மீட்கப்படும். அதே வேளையில் எஞ்சிய நச்சு வேதிப்பொருட்களை செயலிழக்க செய்து சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் பாதுகாப்பாக அகற்றப்படும். மறுசுழற்சி செய்ய முடியாத எஞ்சிய கழிவுகளிலிருந்து தொழில்நுட்பங்கள் வழியே ஆற்றல் மீட்பு செய்யப்படும். இத்துறையில் நீண்ட காலமாக ஈடுபட்டுள்ள முறைசாரா தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் முறையான துறையுடன் ஒருங்கிணைக்கப்படுவார்கள். மின்னணு கழிவு மேலாண்மை விதிகள் மற்றும் எல்லை தாண்டிய பரிமாற்ற கட்டுப்பாடுகள் உறுதியாக நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலம் நச்சு தனிமங்கள் மண்ணில் கலப்பது தடுக்கப்பட்டு முழுமையான வளமீட்பு உறுதி செய்யப்படும். உயர் மருத்துவ கழிவுகள். மருத்துவமனைகள் மற்றும் ஆய்வகங்களில் உயர் மருத்துவ கழிவுகள் உருவாகும் இடத்திலேயே அவற்றின் தன்மைக்கேற்ப கூர்மையான கருவிகள், உடல் உறுப்பு கழிவுகள், நெகிழி கழிவுகள் தனித்தனியாக தரம் பிரிக்கப்படும். இவை வளாகத்திற்குள்ளே பாதுகாப்பான இடங்கள் சேமிக்கப்பட்டு கழிவின் வகைகளை குறிக்கும் வகையில் முறையான வண்ண குறியீடுகள் மற்றும் அடையாளங்கள் இடப்படும். தொற்று பரவாமல் இருக்க கழிவுகள் சேகரிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்கு முன்பே வளாகத்திற்குள்ளேயே தேவையான முன் தூய்மையாக்கம் மற்றும் நோய் எதிர்ப்பு முறைகள் மேற்கொள்ளப்படும். முறையாக சேகரிக்கப்பட்ட இக்கழிவுகள் அதற்குரிய ஊர்திகள் மூலம் பொதுவான உயர் மருத்துவ கழிவு தூய்மையாக்கும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படும். அங்கு உயர் அழுத்த நீராவி மூலம் நுண்மிகள் நீக்கம் செய்தல் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும். கேடுதரவல்ல கழிவு பகுதிகள் மிகவும் கவனமாக கையாளப்படும். நீர் கழிவு மேலாண்மை. வெளியேற்றப்படும் நீர் கழிவுகளை அவற்றின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அடிப்படையில் முறையாக வகைப்படுத்தி அறிவியல் முறையில் மேலாண்மை உறுதிப்படுத்துவோம். நீர் தூய்மையாக்க நிலையங்களின் முன் தூய்மையாக்கம் மற்றும் வடிகட்டுதல் முறைகளை புகுத்தி பெரிய அளவிலான கழிவுகளை தொடக்கத்திலேயே தடுத்து நிறுத்துவோம். இதனைத் தொடர்ந்து முதல் நிலை தூய்மையாக்கம் மூலம் திடக்கழிவுகளை அகற்றிவிட்டு இரண்டாம் நிலை தூய்மையாக்கம் எனும் உயிரியல் முறைப்படி கரைந்துள்ள நச்சுக்களை அளிப்போம். இந்த திட்டமிட்ட அணுகுமுறையில் கழிவுநீர் தூய்மையாக்கல் ஓர் இயந்திர செயல்பாடாக இல்லாமல் சூழலியல் அறமாக முன்னெடுக்கப்படும். பெரிய மையப்படுத்தப்பட்ட நிலையங்களுக்கு மாற்றாக அந்தந்த பகுதிகளிலேயே முன் தூய்மையாக்கம் மற்றும் முதல் நிலை தூய்மையாக்கல் நிலையங்களை அமைத்து உள்ளூர் நீர் மேலாண்மையில் தற்சார்பு நிலையை எட்டுவோம். மூன்றாம் நிலை தூய்மையாக்கம் என்பது ஊட்டச்சத்து நீக்கம் மற்றும் நுண் மாசுக்களை அகற்றி நீரை மெருகூட்டும். இதன் பிறகு பாசிகம் அல்லது புற ஊத கதிர்கள் மூலம் நுண்மைகள் அளிக்கப்படுகின்றன. தூய்மையாக்குதலின் போது சேகரிக்கப்படும் கசடுகள் உலர்த்தப்பட்டு நிலைப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக அகற்றப்படுகின்றன. மேம்பட்ட முறையில் இந்த செயல்பாடுகளிலிருந்து உயிரி எரிகாற்று போன்ற ஆற்றல் மற்றும் வளங்கள் மீட்கப்படுகின்றன. இறுதியில் தூய்மையாக்கப்பட்ட நீர் மறுபயன்பாட்டிற்கு அல்லது பாதுகாப்பான முறையில் நீர்நிலைகளில் கலக்கப்படும். குறிப்பாக தொழிற்சாலை கழிவு நீரில் உள்ள நச்சுப் பொருட்களை கையாளுவது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு இன்றியமையாதது. ஒவ்வொரு தூய்மையாக்க நிலையத்தின் வாயிலும் அங்கிருந்து வெளியேற்றப்படும் நீரின் தரம், எஞ்சியிருக்கும் கசடுகளின் அளவு மற்றும் அவை நிலைப்படுத்தப்பட்டு அகற்றப்படும் முறை ஆகியவை விளக்கும் நிகழ்நேர மின்னணு தகவல் பலகைகளை நிறுவுவோம். இதன் மூலம் தூய்மையாக்க முறைகளை சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதை பொதுமக்கள் நேரடியாக கண்காணிக்க உரிமை பெறுவார்கள். காற்று கழிவு மேலாண்மை. தொழிற்சாலைகள் மற்றும் நகரப்புற கட்டமைப்புகளில் வெளியேறும் காற்று கழிவுகள் அவற்றின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. இதில் நச்சு புகைகள், துகள்ம பொருட்கள் மற்றும் பசுங்குடில் காற்று என பல பிரிவுகள் அடங்கும். எரியூட்ட இயந்திரங்கள் வடிவமைப்பினை மேம்படுத்துவதன் மூலம் சூழலுக்கு ஏற்ற மூலப்பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமும் நச்சு காற்றுகள் உருவாகுவதை தொடக்கத்திலேயே தவிர்க்க முடியும். உருவாகும் காற்றுகள் வளிமண்டலத்தில் பரவுவதற்கு முன்பே அவை வெளியேற்றும் அந்தந்த வளாகத்திற்குள்ளே முன் தூய்மையாக்கல் மற்றும் தொடக்க நிலை காற்று பதப்படுத்துதல் செய்யப்படும். இதில் புகையின் அனைத்து தூய்மைப்படுத்துதல், துகள்களை ஈர்க்கும் மின்னிலை வீழ்படிவாக்கிகள், வடிகட்டிகள் போன்றவை பயன்படுத்தப்படும். தூய்மையாக்கப்பட்ட காற்றுகள் மாசு கட்டுப்பாட்டு புகைப்போக்கியின் வழியாக வெளியேற்றப்படும். இந்த புகைப்போக்கிகள் பொருத்தப்பட்டுள்ள உணரிகள் வெளியேறும் காற்றின் தரத்தை நிகழ்நேரத்தில் கண்காணித்து அது அனுமதிக்கப்பட்ட அளவில்தான் இருக்கிறதா என்பதை உறுதி செய்யும். கழிவுநீர் தூய்மையாக்கும் நிலையங்கள் மற்றும் திடக்கழிவு கிடங்குகளில் எழும் முடைநாற்றம் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக அமைகிறது. இதனை தடுக்க உயிரி வடிகட்டிகள் மற்றும் வேதியியல் தெளிப்பான்கள் போன்ற குறைப்பதற்கான உத்திகள் கையாளப்படும். வீட்டிற்கே வந்து குப்பைகள் பெறப்படும். கழிவு மேலாண்மையின் தொடக்கமே கழிவுகள் உருவாகும் இடத்திலேயே தரம் பிரித்தலாகும். குப்பைகளை ஒன்றாக கலக்கும் போது அவை நச்சுத்தன்மை வாய்ந்த, கையாளுவதற்கு கடினமான கழிவாக மாறி நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துகின்றன. தூய்மையான கட்டமைப்பை உருவாக்குவது அரசின் கடமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்புமாகும். குப்பைகளை கையாளுவதற்கும் பதப்படுத்துவதற்கும் அரசு அந்நியமாக இருந்தாலும் மக்கள் தங்கள் அன்றாட கடமையாக இதனை உணர்ந்து சரியான முறையில் தரம் பிரித்து கொடுத்தால் மட்டுமே இந்த
திட்டம் முழுமையாக வெற்றியடையும். வீடுகளுக்கே சென்று தரம் பிரிப்பதன் நன்மைகளை விளக்குவதுடன் அதற்கான முறையான வண்ண குப்பை தொட்டிகளை அரசு நிர்வாகமே வழங்கும். ஒருவேளை கழிவுகள் முறையாக தரம் பிரிக்கப்படாமல் வழங்கப்பட்டால் உடனடியாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படாது. முதல் கட்டமாக தொடர்புடைய வீடுகளுக்கு தெளிவான அறிவுறுத்தல்களும் எச்சரிக்கைகளும் வழங்கப்படும். அதன் பிறகும் விதிமீறல்கள் தொடர்ந்தால் தரம் பிரிக்கப்படாத குப்பைகளை வாங்க மறுக்கப்படும். மேலும் மாசுபடுத்துவரை அதற்கான விலையும் கொடுக்க வேண்டும் என்ற உலகளாவிய கொள்கையின் அடிப்படையில் தண்டங்கள் மற்றும் கூடுதல் சேவை கட்டணங்கள் விதிக்கப்படும். மேலாண்மை செலவை குறைக்கவும் தேவையற்ற உமிழ்வுகளை கட்டுப்படுத்தவும் சேகரிப்பு வழித்தடங்கள் மற்றும் ஊர்தி பயன்பாட்டை தொழில்நுட்ப உதவியுடன் மேம்படுத்துவோம். குப்பை தொட்டிகள் வைக்கப்படும் இடங்கள் மற்றும் ஊர்திகள் பயணிக்கும் பாதைகள் முறையாக கண்காணிக்கப்படும். மேலும் கழிவுகளை ஊருக்கு வெளியே மலை போல் குவிப்பதை தவிர்த்து பரவலாக்க கொள்கையின் அடிப்படையில் ஆங்காங்கே சிறிய அளவிலான செயலாக்க நிலையங்களை அமைப்போம். குப்பையை தூய்மையாக்கும் நிலையம் கழிவு மேலாண்மையில் ஒரு நிலையான தீர்வை எட்டுவதற்கு பரவலாக்கப்பட்ட குப்பை தூய்மையாக்கும் நிலையங்களின் வரம்பு, நோக்கங்கள் மற்றும் அளவீடுகளை நாம் தமிழர் அரசின் நிர்வாகம் தெளிவாக வரையறுத்து செயற்படுத்தும். இத்திட்டமானது தேசிய அளவிலான திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2016 மற்றும் கசடு மேலாண்மை கொள்கையுடன் முழுமையாக சீரமைக்கப்பட்டு ஒரு வலுவான ஒழுங்குமுறை மற்றும் நிர்வாக கட்டமைப்பின் கீழ் இயங்கும். எந்த ஒரு நிலையத்தை அமைக்கும் முன்பும் அப்பகுதியில் கழிவு உருவாகுவதை கணக்கிட அடிப்படை வகைப்படுத்தல் மற்றும் பின்னணி பகுப்பாய்வு துல்லியமாக மேற்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் சூழலுக்கு ஏற்ற தொழில்நுட்ப தேர்வு, நிலையங்கள் அளவு, தளவமைப்பு மற்றும் கட்டமைப்பு ஏற்பாடுகள் ஆகிய உள்ளூர் புவியியல் கூறுகளுக்கு ஏற்ப அறிவியல் முறையில் வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். நிலையத்தின் கட்டுமானம் இயக்கவும் எவ்வகை தெய்வமின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய விரிவான செயல்முறை வடிவமைப்பு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைப்பு மேம்பட்ட தரநிலைகளின்படி மேற்கொள்ளப்படும். இத்தடத்துக்குரிய குவை திட்டமிடல், இடர்கால கணிப்பு மற்றும் வாழ்நாள் சுழற்சி மதிப்பீடு ஆகியவை முன்கூட்டியே வகுக்கப்படும். மேலும் நிலையங்கள் அமைக்கப்பட்ட பின் கைவிடப்படாமல் இருக்க தொடர்ச்சியான இயக்கம், முறையான பேணுதல் மற்றும் மாறும் தேவைக்கேற்ப தகவல் அமைப்பு மேலாண்மை ஆகியவற்றை உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் நேரடி கண்காணிப்பில் முன்னெடுப்போம். ஒவ்வொரு தூய்மையாக்கும் நிலையத்தின் நிறுவப்பட்டுள்ள நிகழ்நேர கண்காணிப்பு தரவுகள் வெளிப்படையாக இணையத்தில் வெளியிடப்படுவதன் வழியே பொதுமக்களின் பார்வைக்கும் கொண்டுவரப்படும். நெகிழி ஒழிப்பு வாரியம் கடந்த 50 ஆண்டுகளில் மட்டும் 83 கோடி கல்லடை அளவுள்ள நெகிழி உலகளவில் மாந்தர்களாகிய நாம் பயன்படுத்தியுள்ளோம். நெகிழி பொருட்கள் உருவாக்கத்தை தடுக்காமல் இதை குறைத்திட வாய்ப்பில்லை. எனவே மிக இன்றியமையாத மாற்று வழியற்ற நெகிழி பொருட்களின் பட்டியல் உருவாக்கப்படும். அவை தவிர தண்ணீர் புட்டிகள், பற்குச்சிகள், விளையாட்டு பொருட்கள், நெகிழி பைகள், நாற்காலிகள், குடங்கள், கயிறு வகைகள், வீட்டுக்கு தேவையான மற்ற பயன்பாட்டு பொருட்கள் என எல்லா வகையான நெகிழி பொருட்களுக்கும் நிலையான தடை விதிக்கப்படும். உருவாக்கம் மற்றும் விற்பனை அனுமதிக்கப்படாது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். உள்ளூர் சந்தைகள், தொழிற்சாலைகள் மற்றும் வணிக வளாகங்களில் திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டு தடையை மீறுவதற்கு உடனடியாக தண்டவும், தொடர் மீறல்களில் ஈடுபடும் நிறுவனங்களின் உரிமத்தை திரும்ப பெறவும் நடவடிக்கை எடுக்கப்படும். நெகிழி ஒழிப்புக்கான தனி வாரியம் அமைக்கப்படும். வாரியத்தின் நோக்கம் நெகிழி உருவாக்கம் மற்றும் விற்பனை படிப்படியாக நிறுத்துவது, ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட நெகிழி பொருட்களை சேகரித்து மறுசுழற்சி செய்வதாகும். அண்டை மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படும் பொருட்களில் தடை செய்யப்பட்ட நெகிழி பொதிகள் இருந்தால் அவற்றை எல்லையிலேயே தடுத்து நிறுத்த கடுமையான ஆய்வு சாவடிகள் அமைக்கப்படும். நமது மாநிலத்திற்குள் விற்பனைக்கு வரும் எந்த ஒரு பொருளும் நெகிழியற்ற பொதி என்ற தர சான்றிதழ் பெற்ற பின்னரே அனுமதிக்கப்படும். வெறும பொருள் பயன்பாட்டை கடுமையாக நடவடிக்கைகள் மூலம் கட்டுப்படுத்துவதை போல் நெகிழி பயன்பாட்டையும் தடுக்க வேண்டும். வாழை இலை, பாக்கு மட்டை, மட்பாண்டங்கள், மாலை பாண்டங்களோடு இயற்கை நார்கள், கிழங்கு வகைகள், கடல் பாசி போன்றவற்றிலிருந்து உருவாக்கப்படும் பொருட்கள் நெகிழிக்கு மாற்றாக முன்வைக்கப்படும். நெகிழி ஒழிப்பு ஆராய்ச்சி நடுவம் நெகிழி ஒழிப்புக்கான ஆராய்ச்சி நடுவம் தொடங்கப்படும். அதில் மறுசுழற்சி செய்யப்பட்ட நெகிழியை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது எப்படி என்ற ஆய்வுகளையும், நுண்ணுயிரிகளை கொண்டு நெகிழியை எப்படி செரிப்பது போன்ற ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு நெகிழி மற்றும் குலைமங்களை முற்றிலுமாக ஒழிக்கப்படும். தொழில்துறை கழிவுகளுக்கான மேலாண்மை திட்டம் தொழில்துறை வளர்ச்சியில் உருவாக்குபவர் பொறுப்பு நீட்டிக்கப்படும். ஒரு பொருளை உருவாக்கம் செய்வதுடன் ஒரு நிறுவனத்தின் கடமை முடிந்து விடுவதில்லை. அந்த பொருள் அதன் வாழ்நாள் முழுவதும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் கையாளப்படுவதை அந்த நிறுவனம் உறுதி செய்ய வேண்டும். இதனை நடைமுறைப்படுத்த வாழ்நாள் சுழற்சி நிலைத்தன்மை மதிப்பீடு மூலம் ஒரு பொருளின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஏற்படும் சூழலியல் பாதிப்புகளை கணக்கிட்டு கழிவு இல்லாத சுழற்சி பொருளாதார முறையை எட்டும் வகையில் நெறிகள் வகுக்கப்படும். தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுகளை அவற்றின் அளவு, வேதியியல், கழிவு மற்றும் கேடு தரவல்ல பண்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் துல்லியமாக வகைப்படுத்தப்படும். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளை கண்காணிக்க நிகழ்நேர இணையவழி கண்காணிப்பு அமைப்புகளை கட்டாயமாக்குவோம். கழிவுகள் உருவாகும் இடத்திலிருந்து
அவை தூய்மையாக்கும் நிலையங்களுக்கு சென்றடையும் வரை உள்ள முழு பாதையையும் நிறுஷி தொழில்நுட்பங்கள் வழியே கண்காணிப்பதன் மூலம் கழிவுகள் நீர்நிலைகளிலோ அல்லது திறந்த வழிகளிலோ சட்டத்திற்கு புறம்பாக கொட்டப்படுவதை முற்றிலுமாக தடுக்க முடியும். ஒவ்வொரு கழிவு வகைகளும் கையாளுவதற்கு தரப்படுத்தப்பட்ட தூய்மையாக்கும் முறைகளை அரசு வழங்கும். இதில் முதன்மையாக கழிவு குறைப்பு மற்றும் பொருள் மறுபயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மறுசுழற்சி செய்ய முடியாத கழிவுகளிலிருந்து ஆற்றல் மீட்பு, உயிர்காற்று உருவாக்குதல் போன்ற முறைகள் ஊக்குவிக்கப்படும். தொழிற்சாலை செயற்முறைக்குள்ளேயே கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் முறைகளை தரப்படுத்துவதன் மூலம் மூலப்பொருட்களின் தேவையை குறைத்து உருவாக்கத்தை மேம்படுத்துவோம். தொழிற்சாலையின் கழிவை மற்றொரு தொழிற்சாலைக்கு மூலப்பொருளாக மாற்றும் தொழில்துறை கூட்டுறவு முறையை ஏற்படுத்துவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்வோம். மேற்கண்ட அனைத்து செயற்பாட்டுகளையும் சட்ட நிலையில் வலுப்படுத்த தற்போது தொழில்முறை கொள்கைகளை சுழற்சி பொருளாதார அடிப்படை நெறிகளுடன் சீரமைப்போம். இதற்கான கட்டமைப்பு என்பது வெறும் கண்காணிப்புடன் நின்றுவிடாமல் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழில்நுட்ப வழிகாட்டுதலை வழங்கும் அறிவுரையாளராகவும் அரசு செயல்படும். அரசு மற்றும் தொழிற்சாலைகளுக்கு இடையே நடக்கும் கழிவு மேலாண்மை பரிமாற்றங்கள் அனைத்தும் ஒரு பொது தகவல் தளத்தில் வெளியிடுவோம். எந்தெந்த தொழிற்சாலைகளில் எவ்வளவு கழிவுகளை உருவாக்குகின்றன, அவை எவ்வாறு தூய்மைப்படுத்தப்படுகின்றன மற்றும் நீட்டிக்கப்பட்ட உருவாக்குபவர் பொறுப்பு நெறிகளை அந்த நிறுவனங்கள் எவ்வாறு பின்பற்றுகின்றன என்ற தகவல்களை மக்கள் நேரடியாக காண வகை செய்வோம். தொழிற்பூங்காக்களை சுற்றியுள்ள மக்களின் உடல்நலனை உறுதி செய்ய குறிப்பிட்ட கால இடைவெளியில் சுற்றுச்சூழல் மற்றும் நலவாழ்வு தணிக்கைகள் நடத்தப்படும். சுற்றுச்சூழல் நெறிகளை திட்டமிட்டு மீறும் நிறுவனங்கள் மீது மாசுபடுத்துவரை அதற்கான விலை கொடுக்க வேண்டும் என்ற உலகளாவிய நீதி கொள்கையின்படி கடுமையான தண்டங்கள் விதிக்கப்படும். தொடர் விதிமீறல்களில் ஈடுபடும் தொழிற்சாலைகளின் உரிமங்கள் திரும்ப பெறப்பட்டு கடும் தண்டனைகள் வழங்கப்படும்.